உங்களை பற்றி தப்பா பேசுற ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் உண்மையை நிரூபிக்க முயற்சி பண்றீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களிடம் சொல்கிறாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139 அதிகாரம் 1. உங்களை பற்றி யாரு என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்க பின்னாடி உங்களை பற்றி தப்பா பேசலாம், இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்க பேரை கெடுக்க முயற்சி பண்ணலாம். தப்பு அவங்க மேல இருந்தாலும் பழியை உங்க மேல போடலாம். அப்போ நமக்கு ரொம்ப கோபம் வரும். நாம தப்பு பண்ணல என்பதை எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் போல தோணும். ஆனா அதுக்காக உங்க நிம்மதியை இழக்காதீங்க. நீங்க ஏசப்பா கிட்ட உண்மையா இருந்தா போதும். உங்க மனசு அவருக்கு தெரியும். உண்மையில என்ன நடந்தது என்பதும் அவருக்கு தெரியும். யார் என்ன செய்தாங்க என்பதும் அவருக்கு தெரியும். அதனால அவங்களை பழிவாங்கணும் என்று எதுவும் பண்ணாதீங்க. பழிவாங்குதல் எனக்குரியது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் கையில விட்டுடுங்க. மத்தவங்க உங்களை பற்றி என்ன சொல்றாங்க என்பதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க உண்மையை தேவன் அறிந்திருக்கிறாரு. நீங்க ஏசப்பா கிட்ட உண்மையா இருங்க. மீதியை அவர் பார்த்துக் கொள்வாரு. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, மற்றவர்கள் எங்களை பற்றி தவறாக பேசினாலும் கோபப்பட்டு தவறானதை செய்யாமல் இருக்க உதவி செய்யும். எங்கள் உண்மையை நீர் அறிந்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையை தாரும். எல்லாத்தையும் உம்முடைய கையில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனம் உங்கள் மனசை தொட்டிருந்தா ஆமென் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு தேவன் கொடுக்கிற நம்பிக்கையா இருக்கலாம். அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் கூட ஒரு வாழ்க்கையை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு வர தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.